Hello friends, welcome to Sparkling Beauty Hits. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஹோம்மேட் காலிஃப்ளவர் சில்லி எப்படி பண்றதா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவர் சில்லி ரெடி பண்ண போறோம். அதுக்காக சுடு தண்ணியில் காலிஃப்ளவரை 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இதை போட்டு எடுக்கணும். போட்டு தனியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1 கப் அளவு ரவா எடுத்துக்கோங்க. இப்போ நாம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது மாதிரி டெக்ஸ்சரில் அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க வேண்டாம். இதில் இப்போ நான் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அரிசி மாவு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் 1 ஸ்பூன். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் பஜ்ஜி போண்டாக்கு கரைக்கிற அந்த பதத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவர் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் டிப் பண்ணிக்கோங்க. இது சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கலந்து வச்சிருக்க மாவு காலிஃப்ளவரில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு இதை நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் பக்கோடா போடுற மாதிரி ஸ்டைல் தான். அண்ட் மெத்தட் தான் நமக்கு வேறு மாதிரி இருக்குது. இது மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அதோட கலர் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் வரணும். அது வரைக்கும் நல்லா இதை நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வேக வைங்க. தீ அதிகமாக வைக்காம வேக வைங்க. இது பார்க்கறதுக்கு இந்த மாதிரி கோல்டன் கலரில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது பார்க்கறதுக்கு நமக்கு கோல்டன் கலரில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு காலிஃப்ளவர் சில்லி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் 1 கப் அளவு வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துக்கிட்டு நல்லா நீங்கள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நீங்கள் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இதில் 1 கப் அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனை நல்லா போகணும். அது வரைக்கும் நல்லா இதை வதக்கணும். இதில் 1 கப் அளவு குடமிளகாய் சேர்த்துருக்கேன். குடமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு குடமிளகாய் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இது எண்ணெயிலே நல்லா வேகணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சிருக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க.
2 ஸ்பூன் அளவுக்கு ஹோம்மேட் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. இதுக்கான டீட்டெயில்டு வீடியோ உங்களுக்கு நான் பப்ளிஷ் பண்ணுறேன். அப்படி நான் பண்ணேன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை சாஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளவரை இதில் கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கிற சில்லி எல்லாமே இதில் கவர் ஆகணும். அந்தளவுக்கு அந்த டெக்ஸ்சர் வர வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம இப்போ சர்வ் பண்ணலாம். இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண இந்த காலிஃப்ளவர் சில்லி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.